ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, ஒருவராக பெரிய காரியங்கள் செய்கிற தேவன், வேதத்தில் உள்ள மறைப்பொருளை நீர் வண்டிதான் வெளிப்படுத்தணும். கேட்கிறவர்கள் ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து வெளிப்படுத்தும்படியாக அடியேனை மறைத்து நீர் பேசுகிறாக. இயேசு நாம் தரப்பு வருகிறேன். இந்த நாம் தியானிக்க போகிற வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வரை நம்ம தியானிக்க போகிறோம். Book of Revelation chapter 13 verses 7 to 10. வெளிப்படுத்தின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7 10 இருக்கும். நான் வாசிக்கிறேன். மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாசைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நம்ம பார்க்குறோம். எந்த காலகட்டத்தில் நம்ம பார்ப்போம்னால், இது அந்திகிறிஸ்துவோட 2வது 3வது அரசாட்சி காலத்தில் இது நடக்கும். அதாவது கைவிட்ட பிறகு யார் கைவிட வரப்படுறாங்களோ அது பிறகு இந்த காலகட்டத்தில் அவங்க கடந்து வர வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்கள் ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தவான்கள் ஆண்டவரே எந்த ஒரு தீங்கு வராதபடிக்கு பார்க்கறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தவானுக்கு எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் தடுத்து நிறுத்துறவர். இங்கே நம்ம பார்க்குறோம், பரிசுத்தவான்கள் யுத்தம் பண்ணி சத்துருவானவன் ஜெயம் கொள்ளும்படியாக ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அதான் அல்லாமல்னு போட்டிருக்குங்க. அப்படின்னா இந்த பரிசுத்தவன் யாரு? 3 விதமான பரிசுத்தவன் நம்ம பார்க்குறோம். அதாவது 3 பிரிவுன்னு சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு ரச சாட்சியாக மதித்தவங்க. நம்ம சில வெளிப்படுத்த புஸ்தகத்தில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் 24 மூப்பர்களோட ஆண்டவர் வணங்கி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறாங்க. சில பகுதியில் பரிசுத்தவனோட கூப்பிடுதல், எப்போ நியாயம் திருப்பீங்கன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அவங்கெல்லாம் ரத்த சாட்சியாக மதித்த பரிசுத்தவான்கள் அந்த ஆண்டவர் சமூகத்தில் இருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரோடு இருக்கிறனா ஆண்டவரோட வருகைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம பரிசுத்தவான்கள், கர்த்தருக்குள்ள இருக்கவங்க பரிசுத்தவான்கள். 3வது பார்த்தீங்கன்னா, இவங்களும் பரிசுத்தவான் தான், ஆனால் பின்வாங்கி போனவர்கள். இவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவங்க, ஆண்டவர் சரியா தேடாதவங்க, ஆண்டவரோட உறவு குறைஞ்சவங்க, ஆண்டவரோட நெருக்கம் இல்லாதவங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அந்திகிறிஸ்து கையில் மாட்டிடுவாங்க. முதல் 3 வருஷம் 7 வருஷம் இருக்கு மொத்தம். அதான் வேதத்தில் யாக்கோப்பின் இக்கட்டு காலம்னு போட்டிருக்கு அது. ஆனால் இதில் பாதி தான் 3 வருஷத்துல கொடூரமான காரியங்கள்லாம் நடக்கும். அப்போ இந்த பரிசுத்தவான்கள், கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள் ஆண்டோட வருகைக்கு பின்வாங்கி போனவங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுக்கிறாரு. ஆனால் விசுவாசம் மேற்கொள்ளணும். மேற்கொண்டாதான் அவங்களுக்கு ரத்த சாட்சியாக மறித்து அவங்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கு. ஆனால் அது சாதாரண காரியம் இல்லை. இந்த ஆட்சி காலகட்டத்தில் ஆகாரமும் குறையும், பஞ்சம் இருக்கும், நிறைய பஞ்சம் இருக்கும். இப்போ நம்ம நல்லா வயிறால் நிறைய சாப்பிட்றோம், நல்லா ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம நிற்க மாட்டோம். நினைக்கிறேன் விசுவாசிக்க நம்ம யாரும் இருக்க மாட்டோம். நம்மலாம் எடுக்கப்படுவோம். எடுக்கப்படாதவங்களை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். வெளிப்படுத்தின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவங்கெல்லாம் பின்வாங்கி போய் ஆண்டவரால் கைவிடப்பட்டவங்க. ஏன்னா அவங்க ஆயத்தமாக இல்லை. ஆண்டோட வருகைக்கு அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. சிலர் ஆண்டவர் முறுமுறுக்கிறவங்க இருக்காங்க, அன்பு குறைந்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஆண்டோட இப்போ கட்டளைக்கு விரோதமாக இருந்திருக்கலாம் பல சூழ்நிலை. அவங்க அதாவது ஆண்டவர் சரியா முழு இதயத்தோட நேசிக்காதவங்க கைவிடப்பட்டு ஆண்டவர் அப்பயும் ஒரு 3 வருஷம் சான்ஸ் கொடுக்குறாரு அவங்களுக்கு, வாய்ப்பை. 3 வருஷம் வாய்ப்பு. அதுதான் அங்கே போட்டிருக்கு. அதிகாரம் கொடுக்கப்பட்டது அல்லாமல்னு போட்டிருக்கு. அது எந்த ஒரு பரிசுத்தவான ஆண்டவர் அனுமதி கொடுக்காம எதுவுமே நடக்காது. ஆண்டவர் அனுமதிச்சாதான் ஒரு பரிசுத்தவான எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்து போக முடியும். இல்லைன்னா ஆண்டவர் பரிசுத்தவான எந்த ஒரு சத்துரு மேற்கொள்ள அதிகாரமே கொடுக்கவே மாட்டாரு. ஆனால் கொடுக்குறாரு. ஏனென்றால் இவங்களாம் பின்வாங்கி போனவங்க. இந்த சூழ்நிலையில அவங்க உறுதியாக இருந்து விசுவாசித்து ரத்த சாட்சியா இருந்தா ஒருவேளை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது சுலபமான காரியம் இல்லை. அதை குறித்து தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. ஒவ்வொரு கோத்திரத்து மேலும், எல்லா பாசைக்காரர் மேலும், ஜாதிகார் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கிறாரு. அதாவது விசுவாசம் மேற்கொள்ளும்படியாக அந்த காலகட்டத்தில். பிறகு பார்த்தீங்களா 8வது வசனம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டிக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத
பூமியின் குடிகள் யாரும் அதை வணங்குவார்கள். அதான் அந்தி கிறிஸ்தோட காலகட்டத்தோட காரியம். இப்போ கூட நம்ம கேள்விப்படுவோம், ஓன் வேர்ல்ட் ரிலிஜியன், ஒரு உலக மதங்கள், மதம், ஒரே மதம். அதுக்கு நிறையா பின்னல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் ஒரே வழிபாடு வச்சு இந்த அந்தி கிறிஸ்து வணங்க சொல்லுவோம். எல்லாத்தையும் கோத்திரத்தையும் எல்லாம் வணங்குவாங்க. இங்கே வந்து அதுக்கு நமக்கு தொடர்பில்லாத பிள்ளைகள் நாம். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். சிறைப்பட்டு கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தால் கொல்லுகிறவன் பட்டயத்தினால் கொல்லப்பட வேண்டும். வேதத்தில் போட்டிருக்கு, அவன் கொல்லப்பட வேண்டுமா? யாரு? பரிசுத்தவான்கள். பொண்ணு இறந்து அதுக்கு பிறகுதான் ரட்சிப்பு. ஆனால் எப்படின்னா ரத்த சாட்சியோட, அதாவது மறுதளிக்காம இறந்தா அவனுக்கு ஒரு நிச்சய ஜீவன் உண்டு அவங்களுக்கு. ஆனால் சாதாரண காரியம் அல்ல. அதனால தான் இங்கே போட்டிருக்கு கொல்லப்பட வேண்டும். எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஒரு மரணம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்களா, பரிசுத்தவான்களுடைய கிரியைகளை விசுவாசமும் இதிலே விளங்குமா? இந்த கட்டத்தில் பரிசுத்தவான்களோட விசுவாசம் எல்லாம் இதில் விளங்கும்னு போட்டிருக்கு. அப்படின்னா அவங்களோட பொறுமை எல்லாம் அந்த இடத்துல தெரியும். பரிசுத்தவான் ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. அவங்க ஜீவித்தாலும் செத்தாலும் ஆண்டவர் தான் சொல்லி அவங்க கொல்லப்பட்டாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது சுலபமான காரியம் இல்லையா? இது வந்து நடக்கிறது வந்து சுலபமான காரியம் இல்லை. இது ஒரு சிக்கலான ஒரு பயங்கரமான இடம், சூழ்நிலை. இந்த காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்திகாசோட ஆட்சி வந்து முரட்டுத்தனமாக இருக்குமா. குடும்பங்கள் எல்லாம் ஆகாரம்லாம் குறைஞ்சிரும், போக போக இன்னும் மோசமாக போயிடும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் ஒரே வார ரொட்டி கொடுப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வார ரொட்டி தான் அந்த ஒரு வாரம் போது அந்த குடும்பம் சாப்பிடணும். இப்படியாப்பட்ட சூழ்நிலை வரும், கண்டிப்பாக வரும் அந்திகிறிஸ்து காலகட்டத்தில். அப்படி என்றால் நாம் இந்த காலகட்டத்தில் நம்ம மாட்டாதபடிக்கு நாம் கர்த்தரோட சமூகத்தை தேடி எப்போதும் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்து நம்ம அவரே நாடி அவரோட சமூகத்துக்கு போய் சேருவோம்னா நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவவஸ்துக்கு பேர் எழுதப்படாதன்னு போட்டிருக்கு. அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களையும் குறிக்குது. இதில் வந்து ரத்த சாட்சியாக மறிக்கிறவங்களுக்கும் ஒரு நித்திய ஜீவன் உண்டுன்னு அது குறிக்குது. ஆனால் அவங்க முடியுமா, அவங்களுக்கு கிடைக்குமான்ட்டு ஒரு இடத்துல சந்தேகம் எழுப்புது. இந்த கிரியைகளை வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆண்டோட பிள்ளைங்க யாரையும் குற்றம் சுமத்த முடியாது. இந்த நேரத்தில் ஏதோ நடக்கலாம். ஆனால் இங்கே வேதத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியமாக இருக்குது. இந்த வெளிப்படத்தில் பார்த்தீங்கன்னா திவ்ய வாசன ஆகிய யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு நேருக்கு நேர் தரிசனத்தில். ஆனால் படிதான் இந்த நாம் ஆண்டோட பிள்ளைங்க என்ன செய்யணும், இந்த காலகட்டத்தில் இக்கட்டான காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தமாக இருந்து நம்ம ஆண்டோட சமூகத்துக்கு போய் சேர்ந்தோம். ஆண்டவர் எப்போ வருவார்ட்டு வேதத்தில் எழுதப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு இரட்சகராக வருவார்ன்ட்டு ஏசியா தீர்க்கதரிசி மூலியமாக எழுதப்பட்டது. அது வெளிப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்ன ஒரு 600 ஆண்டு வித்தியாசம் இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கும் அந்த ஏசியா தீர்க்கதரிசி அப்பயே வெளிப்படுத்தப்பட்டது, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பாரு அப்படின்னு. ஆனால் இயேசோட வருகையை வந்து வெளிப்படுத்தலை. இத்தனை மணிக்கு இத்தனை தேதி வருவார்னு இல்லை. ஆனால் பல அடையாளங்கள் இருக்கு. அதாவது அவரோட வருகைக்கு வந்து சுவிசேஷம் உலகம் எங்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். நிறைய அடையாளம் இருக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அதன்படி நாம் இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கிறோம். நாம் நன்மையோ தீமையோ எது இருந்தாலும் நம்ம கர்த்தரோட உறவாடி கர்த்தரோட பலப்பட்டு இருந்து நம்ம ஜெயம் கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இப்போதும் நம்ம கர்த்தரோட வசனத்திலையும் அவரோட தியானத்திலையும் ஜெபத்திலையும் இருந்து நாம் கர்த்தரோட சத்தத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவர் ஆவியானவர் நம்மோட பேசுகிற தேவனாக இருக்கிற ஆனபடினால் இந்த காலகட்டத்தெல்லாம் நம்ம சில காரியங்களை நம்ம சமாளிக்க முடியாது. ஆனால் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆவியானவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. ஆவியானவர்களுக்கு அடுத்தடுத்த வழி வருவார். நம்ம எப்படியாப்பட்ட சிக்கல் இப்போ இருந்தாலும் கூட நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது அதை தப்பி கடந்து செல்ல ஆண்டது இந்த காலகட்டத்தில் வழி தருப்பார். நாம் தொடர்ந்து
கத்தோட வசனத்துல உறுதியாக இருந்து, விசுவாசத்துல உறுதியாக இருந்து நம்ம தொடர்ந்து கத்தோட லெக்க நோக்கி நாம் செல்வோமாக, ஜெயிப்போமாக. இறக்கமுள்ள ஆண்டவரே, வசனம் மூலியமாக, வார்த்தை மூலியமாக பேசுறதுக்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொருத்தரோட ஆண்டவரே மனக்கண்கள் திறக்கப்படுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்க சத்தத்தை இந்த இரவுல கேட்கும்படியாக அந்த அனுபவத்துக்குள்ள எல்லாத்தையும் வழி நடத்துகிறாங்க. இயேசு நாமத்திற்கு வருகிறேன். ஆமென்.